சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய கார் பார்க்கிங்கில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் நமது குமுதம் செய்திக்குழு கள ஆய்வு செய்ததில் அதிர்ச்சி தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. மிகவும் பழமையான ரயில் நிலையங்களில் ஒன்றும் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாகவும் உள்ளது சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம். 1873ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இங்குள்ள கார் பார்க்கிங்கில் ரயில்வே நிர்வாகம் அறிவித்த கட்டணத்தை மீறி அதிகமாக வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2 மணி நேரத்திற்கு 35 ரூபாய் கட்டணம் என அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் 2 மணி நேரத்திற்கு 50 ரூபாய் வசூலிப்பதாக கார் பார்க்கிங் செய்தவர்கள் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அறிந்து கொள்ள குமுதம் செய்திக்குழு அங்கு நேரிடையாக சென்று விசாரித்தனர். சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகிலேயே கார் பார்க்கிங் பகுதி செயல்பட்டு வருகிறது. ரயில்வே நிர்வாகம் ஒப்பந்தம் அடிப்படையில் கார் பார்க்கிங்கை தனியாருக்கு கொடுத்துள்ளது. சுமார் 50 கார்கள் நிறுத்தும்படி இடம் உள்ளது. குமுதம் செய்திக்குழுவினர் காரில் சென்று விசாரித்த போது அங்கு பணியில் இருந்த ஊழியர் 2 மணி நேரத்திற்கு கார் பார்க்கிங் செய்ய 50 ரூபாய் என்று கூறியுள்ளார். ரயில்வே ஆபீஸா? அப்ப 2 ஹவருக்கு 50 ரூபாவா? 2 ஹவருக்கு 50 ரூபாய், 4 ஹவருக்கு 85 ரூபாய். சொல்லவருக்கு வந்து 6 ரூபாய். பழைய போர்டு ஏன் மாத்த மாட்டேங்க? அப்படி வச்சிருக்கீங்க. மேலும் ஏன் அதிக கட்டணம் வசூலிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ரயில்வே பார்க்கிங் ஒப்பந்தம் முடிந்துவிட்டது, அதனால் பார்க்கிங் கட்டணம் போர்டு மாற்றவில்லை என்று கூறியுள்ளனர். இல்லையா, 2 மணி நேரத்துக்கு 35 ரூபா தானே போட்டு கான்ட்ராக்ட்னா போர்டு அப்படியே இருக்க. இல்ல பார்க்கிங் இல்ல, அத கட்டணம் அதுல அப்படியே தானே இருக்கு. இதையடுத்து மீடியா என்று தெரிந்தவுடன் பார்க்கிங் பொறுப்பாளர் ஒருவர் அங்கு வேகமாக ஓடி வந்து ரயில்வே நிர்வாகம் நிர்ணயித்த கட்டணத்தை வசூலிப்பதாகவும் அதிக கட்டணம் வசூலிப்பது என்பது தவறான தகவல் என்றும் தெரிவித்துள்ளார். இல்ல அந்த மாதிரி ஐட்டம் வாங்குறது இல்லை பிரதர். ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து 35 ருபீஸ். அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு மேலே போனால் 4 ஹவர்ஸ் சார்ஜஸ் வரும். அடுத்த சஃபிஷியண்டாக 2 மணி நேரம் சார்ஜஸ் தான் வரும். அடுத்த 2 மணி நேரத்துக்கு 85 ருபீஸ் வரும். அதுக்கு அடுத்து இப்போ 4 ஹவர்ஸ்க்கு மேலே போனால் எவ்ரி 2 ஹவர்ஸ் 100 ருபீஸ் சார்ஜஸ் வரும். அப்படியே சஃபிஷியண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 24 ஹவர்ஸ் 2 ஹவருக்கு 50 ரூபா ஐட்டம் வாங்க மாட்டோம். இல்லை எல்லாருக்குமே 35 ருபீஸ் தான் வரும். அவங்களுக்கு பில்லும் இஷ்யூ பண்ணி கொடுப்போம். 35 ருபீஸ் பில் ரெக்கார்டு கொடுப்போம். ஆமாம், 24 ஹவர்ஸ் பில் உண்டு அவங்களுக்கு. இது ரயில்வே பார்க்கிங், அது பிரைவேட் டெண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தோடு கார் பார்க்கிங் டெண்டர் முடிகிறது. சென்ட்ரல் ரயில்வே கார் பார்க்கிங் பகுதியை 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரயில்வே துறை அதிகாரிகள் ஆய்வு செய்வது வழக்கம். தற்போது ஆய்வு எதுவும் மேற்கொள்வதில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து கட்டண வசூல் உள்ளிட்டவற்றை கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.